Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீடியத்துக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சா Subscribe பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், பியூர் சயின்ஸ், பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லாத்துக்கும் முக்கியமான क्वेश्चंस வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 30 மார்க்ஸ் இருக்குது. 30 மார்க்ஸும் நமக்கு மிட் டர்ம் எக்ஸாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எல்லாமே கண்டினியூவாக படிங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மின்புலம் வரையறு. மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாதது ஏன்? மின் இருமுனை வரையறு. மின் இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன? நிலை மின்னழுத்தம் வரையது. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கூலும் விசை, ஈர்ப்பியல் விசை வேறுபடுத்துக. சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவையை பெறுக. ஒரு புள்ளி மின்துகளால் உருவாகும் நிலை மின்னழுத்தத்திற்கான சமன்பாட்டை பெறுக. மின்புல கோடுகளின் பண்புகள் யாவை? அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. மின் இருமுனை ஒன்றினால் அதன் நடுவரை தளத்தில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு பெறுக. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நோட் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸுமே அப்லோட் பண்ணிட்டோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நெவர் இன்ட்ராக்ட் ஜஸ்டிஃபைடு. அதுக்கடுத்து டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். வாட் இஸ் த மீன் பை எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டு? டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோலம்ப் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு? டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த டொர்க்யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ டைபோல் டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு? அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா calculate the electric field due to dipole at a point on its axial line. அதே போல் calculate the electric field due to dipole at a point on equatorial plane. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.